டைலரிங் கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஆரம்ப காலத்திலேயே இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமலே நல்ல ஒரு அனுபவமும் ஃபினிஷிங்கும் கொடுக்க முடியும். வாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். இது பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண வேணால் ஒரு லைக் பட்டு போட்டு பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸு ஆன்லைன் கிளாஸு அவைலபிள் இருக்குது, ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிள் இருக்குது. ஒரு ஃபுல் ப்ளவுஸோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வேணும் அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் வந்து எந்த மாதிரி கட் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ கோர்ஸுமே வந்து அவைலபிளில் இருக்குது. ஒரு நார்மல் ப்ளவுஸோட கட்டிங் பார்த்திங்க அப்படின்னா 100 rupees, அது வந்து உங்களுக்கு 30 minutes வந்து வரும். லைனிங் ஒரு ப்ளவுஸோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா அதுக்கு பார்த்திங்கன்னா 200 rupees வரும். அது 1 hourக்கு மேலே வந்து தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் பேட்டர்ன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நார்மல் ப்ளவுஸு, பிரின்சஸ் கட் ப்ளவுஸு எல்லாமே வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே. ஆனால் வந்து ஒருத்தவங்களுக்கு அளவு எடுத்து ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப அளவு ப்ளவுஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து அந்த அளவு இருக்கும், நமக்கு அது கரெக்டாக வந்து போட்டுருவோம். ஏதாவது முன்ன பின்ன நம்ம பண்ணினாலும் அதை கரெக்ட் பண்ணிடலாம். ஆனால் வந்து ஒருத்தவங்களை வச்சு நம்ம அளவு எடுக்கும்போது நம்ம சரியான அளவாக வந்து எடுக்கணும். அப்படி எடுக்கலை அப்படின்னா நமக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். இப்போ நீங்கள் புதுசாக வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அவசரமாக அளவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பதட்டம், டென்ஷன் இந்த மாதிரி வந்து இருக்க தான் செய்யும் நமக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸை நம்ம அவங்களுக்கு கொஞ்சம் டைட்டாகவோ இல்லை வந்து லூஸாகவோ அந்த மார்போட அளவு, இடுப்போட அளவு, தோள்பட்டையோட அளவு இது எல்லாமே வந்து சரியாக எடுக்கலை அப்படின்னா அந்த எடுத்த அளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பி நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் அந்த அளவு எடுக்கும்போதே எந்த விதமான டென்ஷன் இல்லாமல், பதட்டம் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நானே வந்து நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி தான் எனக்குமே வந்து நடந்திருக்குது. நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் போடுறப்போ ஓகே, அது வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து கட்டிங் போட்டுடுறோம். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நான் வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ண ஆரம்பித்தப்போ ஒரு கஸ்டமருக்கு அளவு எடுக்கும்போது எனக்கு ஒரு பதட்டம், டென்ஷன் இதெல்லாமே வந்து இருந்தது. நம்ம கரெக்டாக வந்து அளவு எடுக்கிறோமா, சரியாக அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவோமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட் வந்து இருந்துக்கிட்டே தான் இருந்தது. துணியை வெட்டுறதுக்கு முன்னாடியே வந்து அதை நல்லா செக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு சாரீலேருந்து ப்ளவுஸே கட் பண்ணுறீங்க அப்படின்னா முதல்ல அந்த சாரியை ஃபுல்லாக வந்து நீங்கள் பிரித்து பார்த்துடணும். பிரிச்சுட்டு அதுக்கு அடுத்து தான் வந்து நீங்கள் அதிலேருந்து ப்ளவுஸ் எது, முந்தி பாட்டு எது, அதோட உள்பக்கம் எது, வெளிப்பக்கம் எது, இது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக செக் பண்ணணும். இது எல்லாமே ஒரு சில ப்ளவுஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எதுன்னே சரியாக தெரியாது. முந்தியும் நமக்கு வந்து ப்ளவுஸும் ஒரே மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ரன்னிங் ப்ளவுஸாக கொடுத்துருப்பாங்க. ப்ளவுஸ் இருக்கா இல்லையான்னு தெரியாது. சாரியை அளந்து பார்த்தா மட்டும்தான் ரன்னிங் ப்ளவுஸாக இருந்ததுன்னா நமக்கு ப்ளவுஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பார்க்காமலே ப்ளவுஸு, சாரீஸ் இது எல்லாத்தையும் சரியாக பார்க்காமலே உள் கொசுவத்துலேருந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு பதிலாக முந்தி சைடு கட் பண்ணிடுவோம், முந்தியில் கட் பண்ணுறதுக்கு பதிலாக உள் சைடு கட் பண்ணிடுவோம். இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸுமே வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட லைஃப்பில் கண்டிப்பாக வந்து நடந்திருக்குது. நான் பயங்கரமாக வந்து திட்டுமே வந்து வாங்கியிருக்கிறேன். சரியாக கவனிக்காமல், ஒரு பொறுமை இல்லாமல் அவசரமாக நான் எடுத்த முடிவால் சாரியை வந்து முழுசாக பிரித்து பார்க்காம அந்த மாதிரி எல்லாமே வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் அவசரப்படாமல் நீங்கள் துணியை மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே, வெட்டுறதுக்கு முன்னாடியே அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து மார்க்கிங் பண்ணாமல் அப்படியே அப்ராச்மெண்ட்டாக வந்து நெக்கெல்லாம் வந்து வரைவாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்க. நான் வந்து பண்ணுறது, நான் ஒரு மார்க்கிங் பண்ணினாலுமே அந்த மார்க்கிங் சரியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்கேலில் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கட் பண்ணுவேன். ஒரு சிலர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க மார்க்கிங் எதுவுமே பண்ணாமல், மெஷர்மெண்ட்ஸ் எதுவுமே எடுக்காமல் ஒரு குறிப்பிட்ட அளவில் அவங்க வந்து கட் பண்ணுவாங்க. அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் வந்து அது மாதிரி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா பின் விளைவுகளை நம்ம தான் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா,
துணியோட திசையை நம்ம கவனிக்க வேணும். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ப்ளவுஸு இல்லை வந்து ஒரு saree நம்ம எதையாவது வந்து ஒரு கிளாத்தை ஃபோல்டிங் பண்ணி போடுறோம் அப்படின்னா, அந்த ஃபோல்டிங் பக்கம் டபுளாக வரணும் அப்படின்னா அந்த ஃபோல்டிங் நம்ம சைடு தான் வந்து போடணும். தப்பாக அந்த சைடில் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கை பகுதியை வெட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம 4ஆக மடித்து கட் பண்ணுறோம். ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கத்தில் இருந்து இப்படி மடித்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். அதே ஃபோல்டிங் அந்த பக்கம் விட்டுட்டோம் தவறுதலை அப்படின்னா அப்போ அந்த கைப்பகுதி வந்து வேஸ்ட்டாக தான் வந்து போகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது ப்ளவுஸில் பிரிண்டட் ப்ளவுஸு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸு இந்த மாதிரியெல்லாம் வருதுங்கிறப்ப அந்த கோடுலாம் வரப்ப அந்த கோடு ஸ்ட்ரைட் லைனில் வைக்கலாமா இல்லை கிராஸ் லைனில் வைக்கலாமா, இந்த மாதிரி கொடுக்கலாமா அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் நெக்காக இருந்தது முன்பாகத்துக்கு எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த ஃப்ளவர் டிசைன்ஸ் எல்லாம் எப்படி வருது, கிராஸ் சரியாக வருதா, இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம கவனித்து தான் அதில் வந்து போடணும். ஒரு சில ப்ளவுஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் மாதிரியும் தெரியுது, நேர் கட்டிங் மாதிரியும் வந்து தெரியாது. அது மாதிரி எல்லாமே வந்து குழப்பமாக இருக்கும். ஒரு தடவைக்கு 2-3 தடவை நீங்கள் கிளாத்தை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே வந்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டாக வந்து வரும். இந்த மாதிரி மிஸ்டேக்கை யார் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நானுமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கும் இந்த மாதிரி நடந்திருக்குது, அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான ஊசி நூல் நமக்கு வந்து பயன்படுத்த வந்து தெரியணும். இப்போ ஒரு ஸ்டிச்சிங் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு கொஞ்சமாவது அந்த மிஷினை பற்றி வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நம்ம யூஸ் பண்ணுற ஊசியை பற்றி தெரிஞ்சிருக்கணும், இது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம நூல் எடுக்கிறோம் பார்த்திங்களா, அந்த த்ரெட்டை எல்லாமே வாங்கும்போது அந்த த்ரெட்டை நல்லா வந்து கையில் இழுத்து பார்க்கணும். நூல் ரொம்ப மெல்லிஸாக வருதா இல்லை ரொம்ப மொத்தமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த த்ரெட்டோட பேக்கேஜ் டேட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி நம்ம வாங்குகிற டேட்லேருந்து ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி பேக்கேஜ் ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கணும். ரொம்ப பழைய நூல்லாம் வாங்கிடக்கூடாது. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற ஊசி வந்து நல்ல குவாலிட்டியான ஊசியாக வந்து போடணும். ஒரு சில ஊசிகள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டுன்னு ஒரு சின்ன ஒரு மொத்தம் தைச்சா கூட பட்டுன்னு வந்து உடஞ்சிரும். அந்த மாதிரி ஊசியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நான் யூஸ் பண்ணுற ஊசி வந்து பார்த்திங்க அப்படின்னா பித்தாளை ஊசி 10ஆம் நம்பர். இது வந்து எல்லா மிஷினுக்குமே வந்து செட் ஆகும். ரொம்ப வருஷமாக நான் இது தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு ஸ்டிச்சிங்குமே ரொம்ப அழகாக வந்து வரும். இந்த லூப் அடிக்கிறது, இந்த துணி வந்து பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கிறது, துணியில் வந்து சுருக்கம் விழுகிறது, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே அதிகமாக எதுவுமே வராது. இன்கேஸ் வந்து அதில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதாவது ஸ்டோன்ஸ் மேலே விட்டுட்டேன் அப்படின்னா ஊசி வந்து உடஞ்சி அதுவும் போய் ஜாம் ஆகாது, வெளியில் வந்துடும். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஊசி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அது ஒரு ஊசியோட ப்ரைஸே வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபா வந்து வருது. ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நமக்கு நல்ல லைஃப் வரும், மிஷினுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் போட்டு நம்ம அதை ஸ்டிச் பண்ணும்போது. அதே மாதிரி த்ரெட்டுக்கும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இதெல்லாமே வந்து பார்த்து வாங்குங்க. அதே சில்க் காட்டனு, அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டன் ப்ளவுஸு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பனியன் கிளாத்து, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எந்த மாதிரியான ஊசி போடணும், எந்த மாதிரியான நூல் போடணும், எப்படி மிஷினில் தைச்சா அது கிழியாமல் தைக்கலாம், இந்த மாதிரி இது எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து போதும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5வது விஷயம் என்னென்னா, நமக்கு மெயினாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் இதுதான். மிஷினை நமக்கு பராமரிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்ம மிஷின் வந்து எப்படி கொஞ்சம் சவுண்டு மாறினாலே வந்து ஒரு சில டைலர்ஸ்க்கெல்லாம் தெரியும் மிஷினோட சவுண்டே என்னமோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாமே வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது உங்கள் மிஷினில் கீழே இருக்கிற அந்த அடிப்பகுதி எல்லாத்தையுமே வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுட்டு ஆயில் வந்து அப்பப்போ செக் பண்ணி பாருங்கள். ஆயில் வந்து கரெக்டாக இருக்கா, இல்லை வந்து ரொம்ப லோவில் இருக்கா, இல்லை ஹையில் இருக்கா, மீடியமாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பாருங்கள். ஆயில் விட்டோம் அப்படின்னா தான் வந்து மிஷின் நல்லா ஸ்மூத்தாக நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணும், எந்த விதமான சவுண்டுமே வந்து இருக்காது. அடிக்கடி நீங்கள் வந்து மிஷினை சுத்தம் பண்ணலை அப்படின்னாலும் பரவாயில்லை, வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் இதை வந்து பண்ணணும். அப்போ தான் வந்து நூலுமே வந்து உங்களுக்கு அடிக்கடி கட் ஆகாமலும் வந்து இருக்கும். ஓகேயா. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா
நீங்கள் டிசைன் ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப முதல்ல சாதா ப்ளவுஸ்லேருந்து ஆரம்பிங்க. சாதா ப்ளவுஸை நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கடுத்தது லைனிங் ப்ளவுஸை நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் மாடல் ப்ளவுஸ்க்கு வந்து போங்க. நீங்கள் வந்து ஸ்டார்டிங் எடுத்த உடனே வந்து மாடல் ப்ளவுஸ்க்கெல்லாம் வந்து போனீங்க அப்படின்னா, ஹெவி டிசைன்ஸ்க்கெல்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எப்படி சொல்கிறது, பிடிக்காமல் போயிடலாம். அந்த மாதிரி கூட இருக்கும். என்னடா இது இவ்வளோ இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணமும் நமக்கு வந்து வந்துடும். அதனால் வந்து ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங்லேருந்து போனீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நீங்கள் அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணவும் முடியும். எடுத்தோடனே வந்து ஃபுல்லாக ஹெவியாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒர்க்கு வந்து பிடிக்காமல் போயிடும். 7வது விஷயம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேலைக்கு ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நோட் போட்டு நம்ம வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் வந்து ப்ளவுஸ் வந்து அளவு ப்ளவுஸே போடுறேன் அப்படின்னாலுமே அளவு ப்ளவுஸில் அதோட சைஸ் வந்து என்ன சைஸு, கை நீளம் எவ்வளோ வருது, அதுக்கப்புறம் நமக்கு அது மாதிரி வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நான் கட் பண்ணாலுமே அந்த ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஆனால் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிசைன் தைக்கிறோம், இந்த மாதிரியெல்லாம் வந்து ஸ்லீவ் கட் பண்ணுறோம், ஒரு மார்க்கிங் வந்து இருக்குது, கட்டிங் பேட்டர்னு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறத நம்ம மறந்துடுவோம். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு நோட்டில் நம்ம வந்து அது எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அது வந்து மறக்காது. நமக்கு அதே மாதிரி ஒரு இமேஜோடு போட்டு இந்த இமேஜ் இவ்வளோ வருது அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அது எப்போ கற்றுக்கிட்டது எவ்வளோ வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அதை ஒரு தடவை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே வந்து ஞாபகம் வந்து வந்துடும். இது எதுவுமே பண்ணாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கிட்டு மட்டும் விட்டுட்டீங்க அப்படின்னா, நோட்ஸ் எதுவுமே எடுக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஞாபகம் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதுக்கடுத்தது 8வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டிச் பண்ணுற ப்ளவுஸில் ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து அந்த நூல் எல்லாமே அப்பப்போ வந்து வெட்டி விட்டுறணும். பிசுறு எதுவுமே இருக்கக்கூடாது. அதே மாதிரி பிரித்து விடுறது எல்லாமே பிரித்து விட்டுறணும். பிரித்து விட்டுட்டு அந்த நூலையும் அதுலேருந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸை லைட்டாக ஒரு அயனிங் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பார்க்குறக்கு ரொம்ப வந்து வேலை நீட்டாக இருக்கிற மாதிரி வந்து தெரியும். நம்ம கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்கும்போதும் கஸ்டமரும் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கிற மாதிரியும் அவங்களுக்கு வந்து தெரியும். நீங்கள் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வேலையை இன்னுமே வந்து நீட்டாகவும் ஃபினிஷிங்காகவும் மாற்றணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அயனிங் வந்து ட்ரை பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கஸ்டமர்கிட்ட தெளிவாக வந்து பேசணும். நம்ம இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பேச தெரியல அப்படின்னா எந்த ஒரு தொழிலுமே வந்து நம்மளால் பண்ண முடியாது. அதனால் வந்து தெளிவாக நீங்கள் கஸ்டமர்கிட்ட பேச கற்றுக்கணும். ஒரு மாடல் எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எந்த மாடல் ப்ளவுஸ் வேணும், அதில் கழுத்து டிசைன் எப்படி வேணும், கையோட நீளம் எவ்வளோ வேணும், இடுப்பு இறக்கம் வந்து எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது, அதுக்கடுத்து வந்து ஸ்லீவ் டிசைன் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறது, இது எல்லாமே அவங்கள்ட்ட முன்னாடியே நம்ம வந்து கிளியராக வந்து கேட்டுக்கணும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் நான் இந்த டிசைனை சொல்லவே இல்லை, நீங்கள் மாற்றி வச்சு தைச்சிட்டிங்க, நான் இதை சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி அதுக்கான அமௌண்ட்டையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ராச்மெண்ட்டாக நீங்கள் இவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் வந்து அவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி இருங்க. அப்படி இல்லைன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து சில மனஸ்தாபங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான். அதுக்கடுத்தது வந்து 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ தான் டெய்லரிங் புதுசாக கற்றுக்குறீங்க, பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் வந்து டெய்லரிங் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கற்றுக்கிட்டது ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க மட்டும்தான் வந்து உங்களுக்கு நல்லா வந்து அது ஞாபகத்தில் வந்து இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன 10 டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இது எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து சொல்லுங்கள். இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்பீடுமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் வந்து செய்யுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.